அன்பர்களே, இப்பொழுது தேர் மந்திரத்திட பொழுது வெளியே வந்தால் போதும் அனைவரும் உணர்ந்தாற்படைக்கு நித்திய ஸ்துதிகளை சொல்லுங்கள். பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை இப்பொழுதும் பெயராலே நம் தந்தையாகிய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள விண்ணக தந்தை, நீ படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வனம் வந்து உண்மை போற்றி புகழ்கின்றன. என்று நாங்கள் உம் திருமகனின் புனிதரான தூய ஜான் மரிய வியானி வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் அங்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்களுடைய பெயராக நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக. மற்றொருவமாக ஆண்டவரே, உமது புனித ஜான் மரிய வியானியின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனிவர்களிடமெல்லாம் இறையாற்றல் செயல்படுவதாக, ஒரு உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அவர் புகழ் நிலைத்திடுவார். அன்பெனும் சுடரிவர் ஏழ்மை வாழ்வில் அவரையே நாளும் நினைப்போம். ஏழ்மையில் வாழ்வில் அவரையே நாளும் நினைப்போம். ஜான்மரி வியானியை போற்றிடுவோம். அவர் புகழ் நிலைத்து போற்றிடுவோம். அவர் புகழ் நிலைத்திட வாழ்த்திடுவோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மன்னர்கள் கன்னி மரியாதையோடு பிறந்தார். போன்று பிளாப்பின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாராட்டில் இருந்து 3ஆம் நாள் இறந்தோரிடம் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தது எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார். அங்கிருந்து பார்ப்போருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை உடைய திருவயிற்று தனியாகிய இயேசு மாற்றி பெற்றவரே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது மதிப்பெரிய தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிட பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக்க மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இது இந்த நவநாளிலே புனித ஜான் மேரி வியானி வழியாக உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இது இந்த நாளிலே நமது அழைப்பை ஏற்று இங்கு இந்த தேரை மந்திரித்து திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்றவர் அருள் தந்தை அகஸ்டின் அடிகளார் அவர்கள். தற்பொழுது மிஷன் அச்சகத்திலே மேலாளராக பணியாற்றிக் கொண்டு வருகின்றார். அவர் நமது அழைப்பேற்று இங்கு வந்திருக்கின்றார். அவரை வரவேற்கின்றோம். அவரது பணிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவரது பணி சிறந்து விளங்கும்படியாக உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அது மட்டுமல்ல, நமது பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் அனைத்து குருக்களுக்காகவும் குறிப்பாக பங்கு தந்தையர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த நாளிலே உபயமாக செலுத்துகின்றவர்கள் குழந்தையேசு அன்பியத்தை சேர்ந்தவர்கள். இந்த உபய கருத்தானது குழந்தையேசு அன்பியம் அவர்கள் புனித ஜான் மேரி வியானிக்கு நன்றியாகவும் அந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்திலே இந்த உபயமானது நெஸ்டர் ஹில்டா பாப்பி குடும்பத்தார் புனித ஜான் மேரி வியானிக்கு நன்றியாகவும் மரி வில்சன், மரி ஜான்சன், மரி க்ளோட் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த உபயமானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த திருப்பலியானது திசோல் விக்டோரியன் என்பவரது ஆண்களை பாட்சிக்காகவும் அன்துவான் ஜோசப் சகாய் சிலுமரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் மகனுக்கு திருமணம் விரைவில் நடைபெறவும் மகள் எவ்லின் மாஸ்டர் படிப்பு நல்ல முறையிலே முடிக்கவும் கருத்துக்கு நிறைவேறவும் குழந்தையேசுவுக்கு நன்றியாகவும் சுந்தரி நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மரியாதை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் மேலாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
தங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்பார் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கை உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி.
திறந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரம் 13 வசனங்கள் 47 முதல் 53 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வரைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளருடைய இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுரையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளர் போல் இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினார். இவ்வுண்மைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு அகன்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பங்கு தந்தை உள்ளிட்ட பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பாதுகாவலரான புனித ஜான் மரி வியானின் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமியார்கிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நான் நற்செய்தியை நான் மாத்திட்டேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். இருக்கட்டும். இயேசுவின் வார்த்தைகள் நற்செய்திகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். நம்ம கதைக்கு வருவோம். உடம்புக்கு முடியாமல் இருந்த கணவனை ஒரு பெண் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனார். அவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் அந்த அம்மாட்ட சொன்னார், அம்மா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. உங்க வீட்டுக்காரர் 12 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பார். இன்னைக்கு ராத்திரிய தாண்ட மாட்டார். நோய் ரொம்ப முற்றி போயிடுச்சு, எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இது அந்த கணவனுக்கும் தெரிந்து போய்விட்டது. மனைவி மிகுந்த வருத்தத்தோடு கணவனை திரும்ப வீட்டிற்கு கொண்டு வந்தார். கணவனுக்கு மிச்சம் இருக்கிற நேரத்தை வாழ்ந்தாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆகவே மனைவியிடம் சொன்னார், சுவையான பதார்த்தங்களை சாப்பிட்டு நான் சாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதனால் எனக்கு நாட்டுக்கோழி கறி குழம்பு வைத்து இரவு உணவு தயார் செய் என்று சொன்னார். அதை நான் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக மரித்து போவேன் என்றார். மனைவியும் செய்து கொடுத்தார். மாலை 6 மணிக்கெல்லாம் கணவர் உட்கார்ந்து கோழிக்கறியும் எல்லாத்தையும் வச்சு சுடுசோறும் வெட்டுன்னு வெட்டினார். கொஞ்ச நேரம் போனதும் 9 மணி வாக்கில் மீண்டும் அவர் தன் மனைவியிடம் சொன்னார், உன் கையால் எனக்கு கொஞ்சம் பாதாம் அல்வா கிண்டி தருவாயா? நீ செஞ்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டு விட்டு நான் நிம்மதியாக சாவேன் என்று சொன்னார்.
சாவ போற கணவன் அவருக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மனைவி அந்த நேரத்தில் உட்கார்ந்து பாதாம் அல்வா செய்து கொடுத்தார். கணவன் ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் அதையும் உண்டு முடித்தார். கொஞ்ச நேரமானது. ஒரு 11 மணி வாக்கில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை எழுப்பினார். எழுப்பி சொன்னார், எனக்கு கொஞ்சம் தோசை சுட்டு கொடுப்பியா? உன்னுடைய முறுமுறு தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்னு கணவர் கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. அந்த மாதிரி சொன்னாங்க, கணவனை பார்த்து, சும்மா படுங்க, நான் தூங்கணும், நாளை எனக்கு 1000 வேலை இருக்குது. சொந்தக்காரன் ஜனங்கள்லாம் செய்தி அனுப்பணும், பந்தல் போடணும், பூசைக்கு ஏற்பாடு பண்ணணும், கல்லறை வெட்டைக்கு ஆள் பார்க்கணும், மாலை வாங்கணும், போட்டோக்காரனுக்கு சொல்லணும் என்று வரிசையாக அடுக்கிவிட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன காலையில் ஏந்திருக்கிற வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம். ஷேக்ஸ்பியரின் கூற்று ஒன்று இருக்கிறது. We are such stuff as dreams are made on, and our little life is rounded with a sleep. நாம் கனவு போன்றவர்கள், நம் சிறிய வாழ்க்கை ஒரு தூக்கத்தில் முற்று பெறுகிறது. இறப்பு ஒரு நிரந்தர தூக்கம் என்றுதான் ஷேக்ஸ்பியர் நினைத்தார். அது என்றும் கலையாது என்பது அவரது எண்ணம். ஆனால் உண்மை அது அல்ல. இறப்பு ஒரு சிறு தூக்கமே. அதிலிருந்து கரம் பிடித்து எழுப்பிவிட வல்லமை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை செய்தியை நாம் வாசிக்க கேட்காத மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 43 வரை உள்ள இறைவார்த்தை. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இங்க சொல்லணும், நான் அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கல என்னான்னு சொல்லிடுறேன். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே நற்செய்தியில 2 புதுமைகள். கண்டுபிடிச்சிருப்பீங்களே என்னான்ட்டு? இல்ல, தொழுகை கூட தலைவர் யாயிரின் மகளை நோயுற்றிருக்கிறார், நீர் வந்தால் அவள் குணம் பெறுவார். சாவும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்தால் அவள் குணம் பெறுவாள் அப்படின்னு மண்டியிட்டு மன்றாடுவார். அவர் இல்லத்திற்கு இயேசுவும் கிளம்பி விடுவார். அது நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோக அந்த வழியிலே நடக்கின்ற நிகழ்வுகள் நீங்கள் அறிந்த உண்மைதான். இந்த தொழுகை கூட தலைவர் யாயிரி இறந்து போன மகளை இயேசு உயிர்ப்பிக்கும் நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல இயேசு இறப்பை ஒரு தூக்கம் என்றுதான் வர்ணிக்கிறார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுவார் சிலரிடம், நம் நண்பன் லாசர் உறங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன். அதே மாதிரி மார்க் நற்செய்தி 5:49 இந்த நற்செய்தி பகுதி தான், அழுது அமளி செய்பவர்களை பார்த்து யாயிரின் மகள் சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்வார். தலித்தாக்கும் என்று அவளது கரங்களை பிடித்து உயர்த்துவார், எழுப்பி விடுவார். இதெல்லாம் என்னன்னா நமக்கு மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. நம் இறப்பு இறுதியானது அல்ல, அது ஒரு சிறு பொழுது தூக்கமே. ஒரு வல்லமை மிகுந்த கரத்தால் நாம் முடிவில்லா வாழ்வுக்கு எழுப்பப்படுவோம் என்ற செய்திதான். அப்ப எது முக்கியம்? அதுல நம்பிக்கை தான் முக்கியம். இந்த நற்செய்தி பகுதியை ஒரே பகுதியாக பார்க்காவிட்டாலும் அதில் 2 முக்கிய புதுமைகள் உண்டு. ஒன்று யாயிரின் மகள் இயேசு உயிர்ப்பிக்கும் விவரிப்பில் இடைச்செருகலாக 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பெரும்பாட்டினால் வருந்திய பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவதியுற்ற பெண் குணம் பெறும் நிகழ்வு. இரத்த போக்கினால் பெரும் வியாதியுற்ற அந்த பெண், அந்த கால பெண்கள் பெரும்பாரியாக சந்தித்த ஒரு உடல் பிரச்சனை அது. யூத சட்டங்கள் மற்றும் சடங்குகளின் தொகுப்பு நூலான தால்மூத் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி குணம் பெறலாம்? ஒரு பிரச்சனை இருக்குது. இரத்தப்போக்கு நோயுற்று 11 வகை தீர்வுகள் சொல்கிறது. அவற்றில் சிலுவை மருந்துகள் மற்றும் டானிக்குகள் சிலவை சும்மா மூட நம்பிக்கைகள். உதாரணத்திற்கு, ஒரு தீக்கோழி முட்டையை எரித்து அதன் சாம்பலை நோயுற்ற பெண் குளிர்காலத்தில் பருத்தி துணியில், கோடை காலத்தில் கைத்தறி துணியிலும்
தூக்கி கொண்டு நடந்தால் இரத்தப்போக்கு நின்றுவிடும். என்ன சம்பந்தம் இருக்குது தெரியல. டால்முட் சொன்னது, ஒரு வெள்ளை நிற பெண் கழுத்தில் கழுதையின் சாணத்தை கொஞ்சம் பார்லி கொட்டி கிளறி அதை தூக்கி கொண்டு சென்றால் அவள் குணம் பெறுவாள். இதெல்லாம் டால்முட் சொன்னதுதான். முக்கியமாக சொல்ல போனால் பெண்கள் அங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டு அல்லது ஓரம் கட்டப்பட்டார்கள். நோயுற்றவர்கள், பெண்கள், சிறுவர்கள், இவர்களை யூதர்கள் மனிதர்களாகவே மதிக்கவில்லை. அந்த நிலையில அதுவும் 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் வருந்திய பின் தீட்டுப்பட்டவள் என்று ஒதுக்குப்புறமாக தள்ளப்பட்டவள், வாழ்வின் விளிம்புக்கு சென்றவள் மீண்டும் கூட்டத்தில் நுழைகிறாள். அந்த கூட்டத்தை கலைக்கல, நுழைகிறார். இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாகிலும் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையை மனதிற்குள் வளர்த்துக் கொண்டாள். பின்னால் வருகிறார். யாரும் அறியாத நேரத்தில் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகிறாள். வல்லமை வெளியானது. லூக்கா நற்செய்தியில் அழகா சொல்லுவார். வல்லமை வெளியானதை உணர்ந்த இயேசு திரும்பி பார்த்து, என் ஆடையை தொட்டது யார் அப்படின்னு நின்று கேட்பார். கூட்டத்தில் எல்லாம் அப்படி ஸ்டன் ஆயிடுவாங்க. சீடர்கள் அங்கிருந்து சொல்வார்கள், இவ்வளவு கூட்டம் இருக்குது, என்னை தொட்டது யார் என்று அவர் கேட்டது என் ஆடையை தொட்டது யார். அவங்க சொல்லுவாங்க, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே, ஏன் அப்படி? அவங்க ஒரு மமதையில் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு ஒரு தெரு மூலையில் நின்று போதிப்பவராக, போதகராகத்தான் இருந்து கொண்டிருந்தார். ஒரு சில நேரத்தில் மையப்படுத்தப்பட்டார் தொழுகை கூடத்தில். இப்போது தொழுகை கூட தலைவன் யாயிரே வந்து இயேசுவிடம் மண்டியிட்டு எனது மகளை காப்பாற்றும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். அப்படி என்றால் இயேசுவும் புறப்பட்டு விட்டார். பெரிய படை போகிறது அவர் வீட்டிற்கு. இதற்கப்புறம் போற இடத்திலெல்லாம் விருந்தும் உபச்சரிப்புகளும், முக்கியமாக இயேசு உயர்த்தப்படுவார், தங்களுக்கும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமே என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே இயேசு என்ன சொன்னார்? என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்ட கேள்வியை என்னை தொட்டது யார் என்று அவர்கள் நினைப்பார்கள். லூக்கா நற்செய்தியில் அழகாக சொல்லியிருப்பார், வாசிச்சு பார்த்தீங்கன்னா. அப்படிப்பட்ட நிலையிலும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனக்கு நிகழ்ந்ததை உணர்ந்தவளாக அந்த பெண் இயேசுவிடம் வந்து பணிகிறாள். தான் தொட்டேன்னு சொல்லிட்டு. சுற்றி இருக்கின்ற கண்கள் என்ன பார்வை பார்த்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு இதான் நடந்து போச்சுன்னா, ஒரு தேர் போகுது நடந்து போச்சுன்னா எல்லாரும் பார்ப்போம், ஐயோ தீட்டுப்பட்ட இந்த பெண் போதகரை தொட்டு விட்டாலே கண்டிப்பாக போதகர் அவரை திட்டுவார், அவருக்கு வந்து என்ன கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பார் என்றுதான் எல்லோரும் பார்ப்பார்கள். இயேசு அழகா 2 வார்த்தை சொல்வார், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, சமாதானமாக போ. இது அந்த பெண் அங்கு வந்து 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டால் வருந்த அந்த பெண் குணம் பெற்றாள் என்று சொல்வதை காட்டிலும் லூக்கா நற்செய்தியாளரின் விரிவுரைப்படி நம்ம என்ன சொல்லலாம் சொன்னா, தவறான கண்ணோட்டத்தை கொண்டிருந்த அந்த கூட்டத்தை குணமாக்கிய பெண்ணாகவே அவளை நாம் பார்க்கலாம். கூட்டத்தையே ஒரு குணமாக்கிட்டா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வு இடைச்செருகலாகத்தான் நடந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளரின் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், இது வந்து கதைக்குள் கதை என்று. ஒரு கதை, யாயிர் வீட்டு கதை, அதற்குள் ஒரு கதை என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு விசுவாசத்தை தனக்குள் உண்டாக்கி கொண்ட பெண்ணின் புதுமை பெற்ற நிகழ்வுதான் அந்த பெரும்பாட்டினால் வருந்திய பெண். இந்த கதை இதுக்கப்புறம் தொடருமா, அதோட முடிஞ்சு போயிடுதா? இல்ல. இதற்குள் யாயிரின் இல்லத்திலிருந்து வேலையாட்கள் வந்து போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உங்கள் மகள் இறந்து போய்விட்டாள். சோகமான செய்தி தான், இருந்தாலும் வேற வழியில் சொல்லிதான் ஆகணும். உடனே இயேசு அந்த செய்தியை கேட்கிறவராக, கலங்காதீர், விசுவாசத்தோடு மட்டுமிரும், விசுவாசத்தோடு மட்டுமிரும். அந்த வார்த்தை தான் முக்கியமானது இன்னைக்கு நமக்கு. விசுவாசத்தோடு மட்டுமிரும். எப்படிப்பட்ட நிகழ்வுகளும், எப்படிப்பட்ட சோதனையிலும், எப்படிப்பட்ட வீழ்ச்சியிலும், ஏமாற்றத்திலும் விசுவாசத்தோடு மட்டுமே. ஏன்னா ஒருத்தர் விசுவாசத்தை பார்த்துட்டா, ஒரு பெண் அடுத்த பெண்ணுக்கு உதவி செய்ய செல்கிறார் இயேசு. அங்கே சென்றதும் அமளியும் துமளியுமாக இருந்த அந்த வீட்டு வாயிலில் ஒப்பாரி வைத்துட்டு இருந்த குழந்தைகளை ஏன் இந்த அமளி என்று அடக்குவார். அடக்கிறதோடு மட்டுமல்ல, ஒரு வார்த்தை சொல்வார், சிறுமி இறக்கவில்லை, உணர்ந்துகிறார். அதுதான் முக்கியமானது. ஆனால் அங்கே
இருந்தவங்கலாம் பார்த்து என்னத்தை சொல்றாரு இவரு, அவர் செத்து போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இவர் உறங்குகிறாள் சொல்றாரு, கொஞ்சம் நக்கல் அடிப்பாங்க. ஆனால் இயேசு தன்னோடு வந்த சீடர்களையும் அந்த சிறுமியின் பெற்றோரையும் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று அந்த சிறுமியின் கரங்களை பிடித்து தலித்தாக்கும் என்று அவளை எழுப்பி விடுகிறார். சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று எழுப்பி விடுகிறார். பெரிய விஷயம். எழுப்பி விட்டு அப்படியே விட்டுறல. கடைசியாக அவர் சொல்வார், அந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்கும்படி சொல்வார். ஏன் உணவு கொடுக்கணும்? இயேசு உயிர் தெழுந்த பின் தனது சீடர்கள் சந்திக்கிறார் இல்லையா, அவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஆவி வந்தாரா, என்ன வந்தார், எப்படி வந்திருக்காருன்ட்டு. அப்ப அவர் கேட்பார், உன்னிடம் உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? பொரித்த மீன் துண்டை ஒன்று கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு கண் முன் அவர் சாப்பிடுவார். என்ன அர்த்தம் இதுக்கு? அதுக்கு என்ன லிங்க் இருக்குத? எது உண்ணும்? உயிர் உள்ளது மட்டும்தான் உணவு உட்கொள்ளும். இங்க ஒரு கதையை சொல்லியே ஆகணும். நான் நெய்வேலி இந்திரா நகர் பங்குசாமியாராக இருக்கும்போது நடந்த நிகழ்வு. ஒரு சாவு பூசை, ஒரு அம்மா இறந்துட்டாங்க. நான் பூசை வைக்கிறேன். பூசை வச்சேன். அவங்க பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரர் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. ரைட்டு எல்லாம் நடந்தது. நன்மை கொடுக்க செல்கிறேன். அவர் கையில் நன்மை வாங்கி கொண்டார். இன்னும் தான் வாயில போடல. அதுக்குள்ள என்ன சொல்றாரு, சாமி அவங்களுக்கு நன்மை கொடுங்கன்றாரு. யாருக்கு? இறந்தவங்களுக்கு நன்மை கொடுக்க சொன்னார். நான் சொன்னேன், இறந்தவங்களுக்கு இது வாழ்வோருக்கானது, நீ வாயில போடு முதல்ல. அப்பயும் அவர் கேட்கல. அழுவாறு குறையா திருப்பியும் கேட்கிறாரு. மீண்டும் நான் சொன்னேன், இவரை ஆசுவாசப்படுத்துங்கள் என்று. கொயரில் இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க அந்த உட்கார வச்சாங்க. அவர் திருப்பி அவர் தனது மனைவிக்கு அதுக்கு முந்தின நாள் தான் நான் போய் அவஸ்தை கொடுத்து நன்மையெல்லாம் கொடுத்தேன். இறந்த பிற்பாடு நன்மை கொடுக்க சொல்றார். உயிரோடு உள்ளதை மட்டும்தான் உணவு கொடுக்கும், உட்கொள்ளும். ஏன்? பசி எடுக்கும் உயிரோடு உள்ளவங்க. தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஆகவே ஒரு உயிரூட்டம் உள்ள தேடல் உள்ள ஒரு பெண்ணை மீண்டும் உருவாக்கி கொடுத்து விட்டார். இந்த ரெண்டு புதுமையிலும் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். ஒன்று, கூட்ட மிகுதியினால் இந்த கூட்டத்தில் சென்று அவர் எப்படி தொட முடியும் என்று தன்னைத்தானே விலக்கிக் கொள்ளாமல் ஒரு முன்னெடுப்போடு சென்று அவரது ஆடையின் விளிம்பை தொட்டாலே அந்த 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் விரும்பிய பெண் அவருடைய விசுவாசம். அதே போல விசுவாசத்தோடு மட்டும் இரு அப்படின்னு சொன்னார்ல இயேசு. அந்த வார்த்தையை நம்பி இறந்து போன தனது மகளுக்கு உயிர் கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு வந்தான யாயிர். அவங்க 2 பேருடைய விசுவாசம் தான் அங்க புதுமைக்கு வித்து விட்டது. இதை விட வேற ஒரு முக்கியமானது சொல்லணும்னு சொன்னா, இரண்டுமே யூத மக்களால் ஒதுக்கப்பட்ட பெண் இனம். 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் வருந்திய பெண், 12 வயது நிரம்பிய சிறுமி, ரெண்டுமே 12. அப்படி இயேசு செய்த புதுமைகள் சில பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆனா எல்லாத்துலேயும் ஒரே ஒரு லீனிங் மட்டும் போயிட்டே இருக்கும், ஒரு லைனிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம், நம்பிக்கை. அது இருந்துகிட்டே தான் இருக்குது தொடக்கத்தில் இருந்து. இதை நீ நம்புகிறாயா அப்படின்னு மார்த்தாளை பார்த்து கேட்பார்ல இயேசு. எப்ப? அவங்க சகோதரனை உயிர்ப்பிப்பு முன், இதை நீ நம்புகிறாயா, நீரே வரவிருக்கிறவர் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்ன வார்த்தையினாலே அங்கே லாசர் உயிர் பெற்றான். அப்ப விசுவாசம் எதுவரை போகிறது? இறந்தவனை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த விசுவாசத்தை தான் திருச்சபை போதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் விசுவாசத்தில் நோயுற்று இருக்கிறோம், அதை ஒத்துக்கணும். எல்லாரும் விசுவாசத்தில் அப்படி 100% நாங்கள் கரெக்டாக இருக்கலாம். எதுவுமே நமக்கு எல்லா டெஸ்ட் பண்ணாலும் இது இவ்வளோ இருக்குது, அது அவ்வளோ இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம். விசுவாசத்தை இது வரைக்கும் யாரோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறோமா? எனக்கு அப்பவே தெரியும் நடக்காதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் 9 நாள் 9 நாள் வச்சு வேண்டிக்கிட்டேன். இப்படி சொல்றவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நானே கேட்டிருக்கிறேன். ரொம்ப 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 வருத்தத்தோடு சொல்வாங்க, நாங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்காத. என்ன சாமி தப்பு? விசுவாசம் குறைவா இருக்குது, விசுவாச நோய் இருக்கிறது. அந்த விசுவாச நோயை
தீர்க்கும்படியாக நம்ம ஆண்டவரை என்று மன்றாடுவோம். நல்ல விசுவாசத்தோடு. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஜான் மரிய வியானி முழுக்க முழுக்க விசுவாசத்திலேயே வாழ்ந்தவர். அவருக்கு என்ன இருந்தது? அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தா தெரியும் என்ன இருந்தது. தான் ஒரு அறிவியலி என்பதை ஏற்றுக்கொண்டார். படிக்க முடியாதவர் என்பதை ஏற்றுக்கொண்டார். தனது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த பலவீனத்திலிருந்து விடுபட கடவுளுக்கு முழுவதுமாக தன்னை கையளிக்க வந்தார். பணி வாழ்வில் நிறைவை கண்டார். 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் இருந்திருக்கிறார்? பாவசங்க தொட்டில 16 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்திருக்கிறார். நான் கூட சொன்னார், சாமியை நீங்க பாவசங்க தொட்டில உட்காருங்க, யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு தேரப்ப யாராவது பாவசங்கம் பண்ணுவாங்கன்னு சாமியார் சொன்னாரு. நான் கூட உட்கார்ந்துருந்தேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. எல்லாரும் ஜான் மேரி வியானி ஆயிட முடியுமா? எல்லாரும் எல்லாரும் பாவசங்கம் பண்ணுவாங்களா? நம்ம அதுவும் சொல்லக்கூடாது. இருப்பினும் விசுவாசத்தினால் தூண்டப்பட்டவராக தனக்கு கொடுக்கப்பட்டபடியே அரச குருத்துவ திருப்பலி அவர் நிறைவேற்றியதால் இன்று குருக்களின் பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியமானது. அதுக்கு முக்கியமான அச்சாரம் என்ன? விசுவாசம். அப்ப நமது பழுதுபட்ட நோயுற்ற விசுவாசத்தை புனித ஜான் மேரி வியானி மூலம் கொண்டாடுவோம். எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நம்ம கேட்ட செய்தியின்படி இயேசுவே எங்களை தொடும், எங்களுக்கு நலம் தாரும், எங்கள் விசுவாசத்தை புதுப்பித்தருளும். புதுமைகளை காண இது கூட ஒரு வழி. நம்ம வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு புதுமை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கதையை சொல்ல போனா பெருசாயிடும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு நடக்கிறது எல்லாம் ஏமாற்றங்கள் போல் நமக்கு தெரியும். கடவுள் சில நேரத்தில் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டோம்னா வேற தப்பா போயிடும். அதை தாமதம் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவதற்காக சில இடையூறுகள் வரலாம், நம்ம எரிச்சல் மூட்டும் செய்திகளும் வரலாம். இவரெல்லாம் எதுக்கு வந்தார்? நம்ம மூடியே அவுட்டாக்குறார் அப்படின்னு நம்ம நினைப்போம் சந்தித்தவரை. இல்ல, நீங்கள் தாமதிக்காமல் வேறு வேலைக்கு சென்றிருந்தால் ஒருவேளை அந்த வேலை நடக்காமல் போயிருக்கும். கடவுள் எல்லாவற்றிலும் கரிசனையோடு நம்மை காத்து வருகிறார். அந்த கரிசனை புனித ஜான் மேரி வியானிக்கும் வழங்கப்பட்டது. பெய் தொல்லை பண்ணும் போது, அவர் பாவச்சங்கத்துக்கு போகும்போது தொல்லை பண்ணும் போது தப்பு தப்பா லத்தீன்ல சொல்லி அந்த பேயை கூட அவர் வேட்டி இருக்கிறார். நம்மை சுற்றி சாத்தான்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. நமது விசுவாசத்தை குறை சொல்லி நீ எல்லாம் என்ன பெரிய கிறிஸ்தவன் அப்படின்னு அது சொல்லும். அதே நேரத்தில் இப்படி இருக்கிறது தான் உனக்கு ஈஸியான வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை, இப்படியே சென்று கொண்டிரு என்று அறிவுரை சொல்லும். நம்ம யாருடைய அறிவுரையை கேட்கிறோம்? புனிதர்கள் அறிவுரை எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோமா? தளராத விசுவாசத்தோடு இன்று குருக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவங்க சொல்றையாவது நம்ம கேட்கிறோமா? விசுவாச வாழ்வில் குருக்களும் குருக்களின் பணி வாழ்வும் சிறக்க இந்த நாளில் ஜெபிப்போம். நாமும் விசுவாசத்தில் முயற்சி அடைவதற்காக இந்த புனிதர் வழியாக மன்றாடுவோம். எந்த நேரத்தையும் சாத்தானின் தொல்லையிலிருந்து விடுதலை பெறவும், அது மட்டுமல்ல இயேசுவையும் நாம் தொடவும், இயேசுவால் தொடப்படவும் இந்த நாளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வாழ்நாளில் செய்த புதுமைகளை காட்டிலும் இன்றும் அற்புதங்களையும் அரும் செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நமது தேவைகளை முழு மன நம்பிக்கையுடன் நமது புனிதர் வழியாக அவர் முன் சமர்ப்பிப்போம். இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து விசுவாச பகிர்வையும் அன்பையும் விதைத்து பற்றுள்ள மக்களாக எங்கள் அனைவரையும்
வழிநடத்த வேண்டும் என்று புனித ஜான்மரி வியானி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளங்கள் அருளும் வானக தந்தையே எம் இறைவா, எங்களை நல்வழி நடத்தும் பங்கு தந்தையையும் இன்று நமக்காக திருப்பலி நடத்த வந்திருக்கும் தந்தையையும் சிறப்பாக ஆசீர்வதியும். அவர்கள் வழியாக உம் வார்த்தைகள் எங்கள் செம்மனதில் பதிந்து எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைத்துக் கொள்ள துணை புரிய வேண்டும். மேலும் இன்று உபயம் செய்யும் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். மற்றும் பங்கில் இருக்கும் சகல அன்பிய குடும்பங்களும் பக்த சபைகளும் ஒன்றிணைந்து மாறிவரும் இவ்வுலகில் உம் வல்லமையை வார்த்தை வடிவில் அறிவிக்க வரமருள வேண்டும் என்று புனித ஜான்மரி வியானி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியான உன்னத இறைவா, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கின்படி குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் என்றார் ஆண்டவர். குயவன் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாவிட்டால் அதை அவர் விருப்பப்படி வேறொரு களமாக வடிவமைப்பார். அதேபோல் எங்களையும் எல்லாமும் எல்லாருக்கும் என்ற பரந்த எண்ணத்தோடு வாழ வரமருள வேண்டும் என்று புனித ஜான்மரி வியானி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்று இயேசு கூறியிருக்கிறார். வலை நிறைந்தவுடன் கரைக்கு இழுத்து கொண்டு வந்து நல்லவற்றை கூடைகளிலும் கெட்டவற்றை வெளியே எறிந்து விடுவார்கள். பிரிக்கும் பொறுப்பை இறைவனிடம் இட சொல்லுகிறது நற்செய்தி வாசகம். அதேபோல் திருச்சபை அனைவருக்கும் கதவுகளை திறந்து வைத்து எல்லாரும் விண்ணரசுக்குள் வர வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். ஆகையினால் உலகம் முடியும் வரை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று புனித ஜான்மரி வியானி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமாதானத்தின் தேவனே எம் இறைவா, நம் நாட்டில் தலைவர்கள் சுயநலம் இல்லாமல் பொதுமக்களின் தேவைகளை புரிந்து வழிநடத்தவும், மாறி வரும் உலக சூழலில் மனித நேயம் மலர்ந்திடவும், வன்முறை தேய்ந்து சமத்துவம் தழைத்திடவும், வறட்சி நீங்கி வளமை செழித்திடவும், பணம் பதவியை துறந்து நல்ல விழுமியங்களை மக்களிடத்திலே உருவாக்கி வழிநடத்த வேண்டும் என்று புனித ஜான்மரி வியானி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக செபிப்போம். செபிப்போமாக. இறைவா, மாந்தரின் இவ்வுலக வாழ்வு பல்வேறு தேவைகள் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருப்பதை நீர் அறிவீரே.
உம்மக்கள் நேர்ந்தளித்த மன்றாட்டுக்களை ஏற்று அவற்றை நிறைவு செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மறிச்செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவனே, புனித ஜான்மரி வியானி எனும் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றுள்ள உண்மை அதனால் தூய மனிதர்களின் வழியாக இவருக்கு நீ மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு
நிறைவான தந்தை, இன்று முறையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரியன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் இனப்பெருக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை வானத்துள்ள புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து ஒரு பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூயப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை மறுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழ்தோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையும் மக்கள் என்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலீஸ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், எல்லா திருநீராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் நம்பிக்கையுடன் துயில் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமிகு உடையினை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியார், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலாகிய புனித ஜான் மரி வியானி, புனித அல்போன்ஸ் மரியலியோரி, இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகனேசு போதித்தவாறு உலகில் இறையரசு வர வேண்டும் என மன்றாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மனித பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தந்திருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வருவதாக. ஆமீன்.
ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இது இந்த நவநாளிலே நமது அழைப்பை செஞ்சு வருகிறது. நமக்காக இந்த தேரை வந்திருத்து இந்த திருப்பலை நிறைவேற்றி நல்லதொரு மறைவை நமக்கு கொடுத்திருக்கின்றவர் அருள் தந்தை அகஸ்டின் அடிகளார் அவர்கள் தற்பொழுது மிஷன் அச்சகத்திலே மேலாளராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். மறைவுகளிலே நல்லதொரு கருத்தை கொடுத்திருக்கின்றார். நம்மிடம் இருக்கின்ற குறைபாடு விசுவாச குறைபாடு. விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதீர் என்று யாயினுடைய சொன்னது போல நமது வாழ்க்கையில் விசுவாச குறைபாடு இன்றைக்கு அது ஒரு நோயாக இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காண்பித்து குருத்துவத்திற்கு குருத்துவ படிப்பு முக்கியமல்ல, புனித ஜான் மேரி வியானியைப் போல விசுவாசம் அடிப்படை என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார். ஆகவே அந்த விசுவாசின் அடிப்படையில் தான் பங்கு தந்தையர்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றன என்கின்ற அந்த கருத்தை ஆணித்தரமாக நமக்கு அந்த மறைவின் மூலமாக கொடுத்திருக்கின்றார் நமது அருள் தந்தை அவர்கள். ஆகவே இந்த நாளிலே உங்களது பெயராலும் எனது பெயராலும் நமது அருள் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பத்தின் சார்பாக அவருக்கு இந்த நேரத்தில் இந்த பொன்னாடு அறிவிக்கப்படும். நன்றி. அன்பார்ந்தவர்கள், இந்த நாளிலே இந்த நவநாளை சிறப்பித்தவர்கள் குழந்தையேசு அன்பியத்தை சேர்ந்தவர்கள் நல்ல முறையில் சிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே குழந்தையேசு அன்பிய தலைவர் அவர்களுக்கும் அந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை தினத்திலே சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் பாடகர் குழு, பீடச்சிறுவர்கள், மரியாயின் சேனை, புனித வின்சென்ட் பவுல் 2 சபைகளும் சேர்ந்து நாளை தினத்திலே சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த நவநாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் தேர்பவனையிலும் இந்த திருப்பலியிலும் பங்கெடுத்து புனித ஜான் மேரி வியானி மூலமாக இறை ஆசிரியர் பெற்றுச் செல்ல உங்களை மீண்டுமாக அன்போடு அழைக்கின்றேன். இறுதி ஆசிரியருக்காக நாம் எழுந்து நிற்போம். அதற்கு முன்னதாக அருள் தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சாதாரணமாக முத்தியால்பேட்டையில் பங்கு சாமியாராக இருக்கும் போதும் சரி, இங்கே வந்த ஒரு ஆண்டுக்கு பிறகும் சரி, மிஷன் அச்சகத்துக்கு எந்த ஒரு திருவிழாவிற்கும் அழைத்தாலும் நான் அப்படியே நைஸாக ஒயிட்டிட்டு நைண்டுருவேன், கைண்டுப்பேன். எதுக்கு? நமக்கு அங்கே வேலையே 5:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே போய் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உங்கள் சாமியார் 2 நாள் வந்து உட்காந்து விட்டார். என்கிட்ட தொலைபேசியில் கேட்டார், நேராக வந்து உட்காந்தார். அது மட்டும் இல்லை, கிரகவரிக்கு மேலே கொஞ்சம் நமக்கு தனி பாசம் இருக்குது. என்னை விட 2 ஆண்டு ஜூனியர். அப்போலேருந்து நாங்கள் ஒன்றா இருப்போம். பெங்களூரில் என் கூடவே தான் வாக்கிங்லாம் வருவார். எங்கே போனாலும் புது புது இடத்தை காட்டணும் என்றால், அவருக்கு முன்னே 2 வருஷம் நான் முன்னே போயிட்டேன்ல பெங்களூருக்கு. அதனால் அவருக்கு நாங்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுப்போம். அதனால் அவர் எல்லாவற்றையும் கூட வருவார். அதனால் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்ததால் அவரது அழைப்பை ஏற்று இன்று வருகை தர வேண்டியிருந்தது. வாய்ப்பளித்த பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட சொல்லிட்டேன். அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லிட்டேன். அதாவது மிஷன் அச்சகம் புதுவையில் பெரிய அச்சகமாக ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது. 1840ஆம் ஆண்டு அருள் தந்தை சாவரின் துப்பி அடிகளார் அவர்களால் MEP அவர்களால் துவக்கப்பட்டது. இன்னும் பிரிண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது, எங்கேயும் நாங்கள் நிறுத்தலை, தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. எங்களோட பணிபுரிய இருக்கிறாரு, ஆமாம் பிரகாஷ் இருக்கிறாரு. அதனால் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. 1907ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தின் முதல் கத்தோலிக்க வார பத்திரிகையாக சர்வேயாவி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான ஆசிரியர்களை பெற்றிருக்கிறது.
சொல்லப்போனால் 1840 ஆரம்பிக்கப்பட்ட அந்த மிஷன் அச்சகத்தின் முதல் மேலாளராக டிபிஎல் சாமியார் இருந்திருக்கிறாரு. நான் 20வது மேலாளர். அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இல்லை. இத்தனை ஆண்டுக்கு நூற்றாண்டு ஆன பிற்பாடும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த சரிவியாதி ஆரம்பித்து 177 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு காலத்தில் நான் பிரதராக இருக்கும்போது அங்கே இருந்தபோது இருந்த அவ்வளவு பிரிண்டிங் அந்த சரிவியாதி கூட இப்போ குறைஞ்சி போச்சு. வாசகர்கள் குறைந்து விட்டார்கள். என்ன காரணம் தெரியல. இன்னைக்கு கையளவு தொலைபேசியும் விரல் நுனியில் செய்திகளும் குவிந்து விட்ட காரணத்தினாலோ என்னவோ நம்ம கத்தோலிக்க பத்திரிகைகளை வாசிப்பதை தவிர்த்து கொள்கிறோமா, குறைத்து கொள்கிறோமா? விவாதமே வைக்கலாம். நம்ம குறைத்து கொள்கிறோம் சொல்றதை விட தவிர்த்து கொள்கிறோம். இப்போ ஏன் அதெல்லாம் படித்து தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நியூஸ் பேப்பரே படிக்கிறது இல்லையே, எல்லாமே விரல் நுனியில் வந்ததால். ஆனால் இந்த கத்தோலிக்க வார இதழ் நலிவுற்ற நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால் வாரம் வாரம் அதற்காக தலைப்புகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் வந்தவுடனே அதன் ஆசிரியராகவே மாறிட்டேன். ஏன்னா முன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட எடிட்டர், பிரிண்டர், பப்ளிஷரும் சேர்த்து வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் மாத்திரத்துக்கு கூட நான் கேட்க முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன். அதனால் அந்த பத்திரிகையை வளர்த்தெடுப்பது கிறிஸ்தவர்களாகி நம் கையில் இருக்கிறது. தயவு செய்து அந்த பத்திரிகையின் வாசகர்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டு சந்தா 200 ரூபாய் மட்டுமே. 52 ஆண்டு வாரமும் உங்கள் இல்லம் தேடி வருகின்ற பத்திரிகையாக இருக்கும். வெறும் கடைசி 2 பக்கத்தை பார்த்துட்டு அது என்னப்பா வெறும் செத்தவங்களை தானே போடுறாங்க அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. அது நமக்கு வேண்டியவங்க கூட இருப்பாங்க. முக்கால்வாசி இந்த லாக்டவுன் டைமில் கொரோனா டைமில் பல பேருடைய இறப்பை நாம் சர்வேயை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துச்சு நிலைமை எங்களுக்கெல்லாம். அதுபோல் எதுவும் ஆயிடக்கூடாது. தயவு செய்து முடிந்தவர்கள், விருப்பமுள்ளவர்கள் சர்வேயாவியின் வாசகர்களாக மாற, ஆண்டு சந்தாதாரராக மாற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.